வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் மோஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் மோஷதம் சத்திய வேதம். என் அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவே. தேவரீர் உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் வேளைக்காமை துதிக்கிறோம். என் அன்பின் தகப்பன், என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமான தகப்பன் தன்னுடைய பிள்ளையை இவ்வளவாய் நேசிக்கிறதை இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, என்னுடைய பரம தகப்பன் எவ்வளவாக நீர் என்னை நேசிப்பேன் என்பதை நான் ஆண்டவரை அனுமானிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனை உம்முடைய கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய மிகச்சிறந்ததை விரும்புகிற கர்த்தர். இந்த உலகத்தில் ஒரு தகப்பன் என்னுடைய பிள்ளைக்கு ஆண்டவரை சிறந்ததை செய்ய ஆண்டவரை விரும்புகிறதை பார்க்கும் பொழுது, எவ்வளோ தியாகங்கள் எவ்வளோ காரியங்கள் செய்வதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, என் பரம தகப்பனை அவளோடு ஒப்பிட முடியாது. ஆனாலும் கூட ஒன்று அறிந்திருக்கிறேன், என் பரம தகப்பனை நேசிக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, என்னுடைய கரங்களில் என்னை நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக எனக்கு இங்கே கொடுத்திருக்கிற அந்த அன்புக்காகவே துதிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு எத்தனை கிருபைகள், எத்தனை நன்மைகள், எத்தனை ஆவிக்குரிய சத்தியங்கள், பாடங்களை கொடுத்து என்னை வழிநடத்துகிறீங்க ஆண்டவரே. எவ்வளோ நல்ல தேவன் இவர், எவ்வளோ அருமையான தேவன். ஸ்தோத்திரம் தகப்பனே, நான் நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறேன். பாவியாக எனக்கு நீங்கள் பாராட்டி வருகிற அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவரே. தேவாமை துதிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே, நீரினை தொடர்ந்து மட்டும் நீரினை வழிநடத்தி வந்திருக்கிறது என் தேவன். என்னை தொடர்ந்து நீர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் எனக்கு போதுமானவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னை ஆண்டவரே, நீங்கள் சரியாய் வழிநடத்துகிற கர்த்தர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜா, உங்களை நான் துதித்து போற்றுகிறேன். அன்பின் ஆண்டவரே, உங்களை நான் துதித்து வணங்குகிறேன் ஆண்டவரே. அருமையான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வாமை ஆண்டவரே போற்றுகிறேன், நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை நான் துதித்து போற்றுகிறேன் ஆண்டவரே. எவ்வளோ நல்ல ஒரு தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க தகப்பனே. பாவியாக என்னுடைய வாழ்க்கையில் தகப்பனே, எனக்கு நீங்கள் எவ்வளோ கிருபையுள்ளவராக இருக்கீங்க, எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கிறீங்க, எவ்வளோ தயவுள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய அருமையான கரங்களில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. கர்த்தாவே, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆயத்தப்படுத்தின காரியங்களை பார்க்கும் பொழுது கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை. உடைய வேத வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், உடைய வேத சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். அது ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவரீர், உங்களை நான் நன்றியோடு துதிக்கிறேன், நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிற என் ஆண்டவர் நீ. ஸ்தோத்திரம் தாப்பனே. கர்த்தாவே, நான் உண்மை துதித்து நன்றி செலுத்துகிறேன். உண்மை எதிமாய் துதித்து போற்றுகிறேன் ஆண்டவரே. பாவியாக எனக்கு நீங்கள் சகாயராக இருந்தர்களும் தாப்பனேன். இந்த நேசனுக்கு நீங்கள் இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே. நான் எம்மாத்திரம் நான் அழிந்திருப்பேன். ஐயோ, என் ஆண்டவர்கள் மாத்திரம் இல்லாமல் இருந்தால் நான் நிச்சயமாக அழிந்து போயிருப்பேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருக்கும்.
பாவமே என்னை அழித்திருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு நீங்கள் விடுதலை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க. வேதம் வசனம் போய் சொல்லலை. வானம் ஒழிந்து போகலாம், பூமி ஒழிந்து போகலாம், ஆனால் உடைய வசனம் என்றைக்கு நிலைத்திருக்க சொல்லுகிறேன். உடைய வசனத்தை கொண்டு நீர் ஆளுகை செய்கிறீர். உடைய வசனத்தை கொண்டு செயல்படுத்துகிறீர். உடைய வசனத்தை கொண்டு எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நேர்த்தியாய் அழகாய் செய்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, உங்களை நான் துதித்து போற்றுகிறேன். அவளை நான் துதித்து வணங்குகிறேன் ஆண்டவரே. நல்ல தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. பாவியாக என் கிருபையாயிரும். நீர் நல்லவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், என்னை விளங்கிக் கொள்ளுகிற ஒரு தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவில்லை ஆண்டவரே. உங்களை எல்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது. உங்களை எல்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது ஆண்டவரே. அற்ப காரியம் முதலாம் என்னால் செய்ய முடியாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. ராஜா, உம்முடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிறேன், உம்முடைய தயவுக்காக ஜெபிக்கிறேன், நம்முடைய ஒத்தாசைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவியாக என் பேரில் கிருபையாயிரும், பாவியாக என் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே. தகப்பனே, எனக்கு ஆத்துமாக்களை தாரும், ஆத்துமாக்களை கொள்ளை போயிலா தாரும். ஆவிக்குரிய காரியங்களே தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் முதலாவது எப்பொழுதும் வைத்து வாழுகிற கிருபை மாத்திரமே தாரும். அழிந்து போகிற எத்தனையோ ஆத்துமாக்களை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, அவளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவளை ரட்சித்துக் கொள்ளும். இந்த உலகம் அழிந்து போகும். எவ்வளோ சிறந்த காரியத்தை பெற்றுக்கொண்டாலும் ஒரு நாள் இது அழிந்து போவானால் ஆத்துமாவின் காரியமோ அழிந்து போவதில்லை ஆண்டவரே. தேவா தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆத்தும ரீதியாய் செய்யும்படியான காரியம் என்பது ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. ஏற்காய் ஸ்தோத்திரம். என் தாப்பனே, நான் உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஜீவாதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம். காரியத்தை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதே விதமாக செய்ய வேண்டும் என்ற காரியத்தில் எனக்கு தெளிவை தார். உடைய வார்த்தையை என் வாயில வைத்தரலாம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானது செய்ய எப்பொழுதும் ஆண்டவரே அடியனை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். பிரியமான செய்ய ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே கத்தாவே நேரமுடைய ஒத்தாசையை தந்து உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. என் ஆண்டவருக்கு நான் பிரியமாய் வாழணும், என் ஆண்டவருக்கு ஏற்றவனாய் நான் வாழணும். அதுதான் எனக்கு தேவை. ஆமாண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை எனக்கு தந்தரலும் தாப்பனே. ஏற்ற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க தாப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமாக எனக்கு நீங்கள் ஆண்டவரே பாராட்டியிருக்கிற அன்பு எவ்வளோ பெரிய தாப்பனே. மட்டுமாக நீங்கள் என்னை பாராட்டியிருக்கிற கிருபை எவ்வளோ பெரியது என்பதை நான் எண்ணி பார்க்கும்பொழுது தாப்பனே ரொம்ப அதிகம் ஆண்டவரே. இதுக்கு மதிப்பே இல்லை. ஆவிக்குரிய காரியத்துக்கு என்பதற்கு மதிப்பே இல்லை தாப்பனே. மதிப்பிட முடியாத ஒரு ஸ்லாக்கியம் இது, எல்லையில்லாத ஒரு ஸ்லாக்கியம் தாப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. பாவியாக என்னை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்படுத்த உமக்கு பிரியமான செய்ய என் தகப்பனிடத்தில் நான் வந்திருக்கிறேன். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக என் தகப்பன் விட மாட்டார். என்னுடைய காரியத்தை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய காரியத்தை குறித்து நீர் அக்கறை உள்ளவராக இருக்கிறீர். ஒரு ஆண்டு மகனாக, ஒரு தகப்பனாக அன்பின் தாப்பனே, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கத்தை கொண்டிருக்கிறீங்க. உலக பிரகாரமான தகப்பனை பார்க்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை வருகிறது. என் பரம தகப்பன் அதை விட மேலானவர், என் பரம தகப்பன் அதை விட சிறந்தவர் ஆண்டவரே. அருமையான காரியங்களை செய்கிறவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, இந்த காரியத்தை உம்முடைய கரங்களை போட்டு தாவா நீர் வழி நடத்தும், நீர் வழி நடத்தும். இதை எப்படி பேசணும், என்ன செய்யணும், எல்லாற்றும் உடைய சித்தம் நிறைவேற ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய சித்தம் அல்ல, ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரை மட்டும் கொடுத்த அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு நீ உதவி செய். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவையே நான் வந்தேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே நான் வந்தேன். ஆமாம் ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே இந்த உலகத்தில் வாழ வேண்டும். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல. தேவா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இங்கே காரியத்தில் நம்முடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய ஒத்தாசைக்காக, சரியான ஒரு தீர்வுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதில் நம்முடைய கிருபை இருக்கட்டும். சுத்தமாக ஆண்டவரே, அந்த காரியத்தில் நம்முடைய ஒத்தாசை தந்து நீர் விரும்புகிற வண்ணம் காரியத்தை நடப்பிக்கும்படியாக, நிகழ்த்தும்படியாக எனக்கு ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க தாப்பனே. ஆமாண்டவரே, நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. ஸ்தோத்திரம் தாப்பனே. இவ்வளவுதான் என் ஆண்டவரை துதித்தான் அது போதாது. ஆவிக்குரிய ஆண்டவரே, அந்த முதலீடு எனக்கு தாங்க ஆண்டவரே. பரத்தின் முதலீடு எனக்கு அநேகருக்காக ஜெபிக்கிற பாரத்தை தாங்க. ஐயோ ஆண்டவரே, இந்த சோனுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. அருமையான தேவனே, நீங்கள் ரட்சித்து வழிநடத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய இரக்கத்தை கட்டளையிட்டு வழிநடத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, நீர் இறங்கும் கத்தாவே, நீ கிருபை கூர்ந்து வழி நடத்தும். உங்களுடைய ஒத்தாசைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நீ யாரிடத்துல போவேன்? நீங்க தான் என்னுடைய ஆண்டவர் அரண், நீங்க தான் என்னுடைய பலன், நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு எல்லாமே தாப்பனே. உம்மை தவிர பெறுதல் நம்பிக்கை என்பது இல்லை தாப்பனே. உம்மை தவிர பெறுதல் மீட்பு என்பது இல்லை. ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. நீ முழு இதயத்தோடு நாங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு ஒரு ஆவிக்குரிய நல்ல முதலீடு தாங்க. ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். ஆவிக்குரிய பிரகாரங்களில் ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆண்டவரே வழிநடத்தணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவரே நிலைத்திருக்கிற நித்தியத்துக்கு அடுத்த ஆண்டவரே கத்தாவை முதலீடாக இருக்குமே. உலகத்துக்கு அடுத்த காரியங்களினால ஆண்டவரே நான் நசுக்கப்பட்டு போகக்கூடாது. உலகத்துக்கு அடுத்த காரியங்களினால நான் நெருக்கப்பட்டு போகக்கூடாது. என் ஆண்டவர் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியெல்லாம் தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்கள் அழகாக நேர்த்தியாக எனக்கு செய்து முடிக்கிறவங்க என்பதை அறிந்திருக்கிறேன். நிச்சயமாக தாப்பனே, அழகாக நேர்த்தியாக எல்லாவற்றையும் எனக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க தாப்பனே. அதற்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதற்காக நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக நான் போற்றுகிறேன் ஆண்டவரே. தேவா தேவா, ஏழை பாவிக்கு நீங்கள் இறங்கும். ஏழை பாவிக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏழை பாவிக்கு நீங்கள் தயவு செய்யுங்க ஆண்டவரே. தேவா, உங்களுடைய அருமையான கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய அன்பின் கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தேவா தேவா, இந்த நித்தியமான ஆண்டவரே காரியம், இந்த உலகத்தின் காரியங்களாம் அழிந்து விடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் நித்தியத்துக்குன்னு நான் ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய மேலான வாழ்க்கை. நித்தியத்துக்காக நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் எனக்கு தேவை. அது நிலைத்திருக்கும், அது அழிந்து போகாது, ஒரு நாள் வீணாய் போகாது. ஆனால் அந்த உலகத்துக்காக நான் எவ்வளோ வாழ்ந்தாலும் ஆண்டவரே அது வீண் வீண் விருதாத்தாப்பேன். இந்த உலகத்தில் செய்யப்படும் எந்த ஒரு காரியம் கூட நித்தியத்தோடு நினைக்கப்பட்டதாக இல்லைன்னா அது ஆண்டவரே பிரயோஜனம் இல்லையே, பிரயோஜனம் இல்லையே தகப்பனே. ஆகவே எனக்கு நித்தியத்துக்கு அடுத்த காரியம் எனக்கு ஆத்துமாக்களை தாங்க, ஆத்துமாக்களை தாங்க. ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவன் ஞானவான்னு சொல்றீங்க தாப்பனே. எனக்கு ஆத்துமாக்களை தாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாய் வழிநடத்தக்கூடிய இந்த கிருபை எனக்கு தாங்க தகப்பனே. அந்த ஒரு ஜீவியத்தை எனக்கு தாங்க. ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் பக்கமாக வழிந்து நடத்தக்கூடிய காரியத்தை தாங்க ஆண்டவரே. இந்த புத்தகத்தை கூட உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எளிமையான ரட்சிப்பை ஆண்டவரே மக்கள் விளங்கிக் கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. தேவா, நீர் ஒருவரை பேச முடியும், நீர் ஒருவரை பேச முடியும் ஆண்டவர். நீர் ஒருவர் ஆத்துமாவை குறித்த உண்மையான விளங்குதலை தர முடியும் ஆண்டவரே. தேவா, நீர் தாரும் தாரும் கிருபையாயிரும். எனக்கு ஆத்துமாக்களை தாங்க. அந்த மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை தாரும். ஆவிக்குரிய பிரகாரமாக தகப்பனே, நான் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். அது எனக்கு ரொம்ப தேவை. அருமையான தாப்பனே, ஆவிக்குரிய ஒரு பாத்திரமாய் நான் விளங்கத்தக்கதாக எனக்கு நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் தாப்பனே. ராஜா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. எனக்கு ஒத்தாசி அனுப்பித்தாங்க. எனக்கு நீங்க ஆண்டவரை தயவை தந்து வழி நடத்துங்க. அது எனக்கு தேவை ஆண்டவரே. நீர் இறங்கும் இறங்கும் கத்தாவே. நீங்க எனக்கு இறங்கும் ஆண்டவரே. நீங்க எனக்கு கிருபை செய்யுங்க தாப்பனே. நீங்க எனக்கு ஒத்தாசையை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அது எனக்கு தேவை. ஆமா ஆண்டவரே. தேவா, நீர் எவ்வளவு மேலானவர் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு குணத்தை எல்லாம் பார்க்கும்போது தாப்பனே ஆண்டவரே, என் பேரில் இறங்கும். என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக ஆண்டவரே கத்தாவே நான் தண்டியாதபடிக்கு எனக்கு இறங்கும். என் மீதில் நீங்க என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. என் மீதில் நீங்க என்னை அதிகமாய் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உதவி செய்யும். நம்முடைய ஒத்தாசை எனக்கு தந்து
அன்பின் தாப்பனே, என்னை நீங்க வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யார் இடத்துல போவேன்? நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய அரண். இந்த காரியத்தில் வந்து சோனுக்கு இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் கத்தாவே. இந்த காரியத்துல இறங்கும், கிருபை செய்யும் ஆண்டவரே. தேவா, நீர் உதவி செய். இந்த சோனுக்கு இறங்கும். இந்த காரியத்தில் உடைய ஒத்தாசையை தார். பிசாசான் எவ்வளவு விழிப்புள்ளவனாக இருக்கிறான். யாரை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுடைய உபாயங்களுக்கெல்லாம் என்னை விலைக்கு ஏறலாம். உடைய தந்திரங்களுக்கெல்லாம் என்னை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தேவா தேவா, சாத்தானுடைய எல்லா உபாயங்களுக்கும், சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் என்னை நீங்க விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும், நமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும், நமக்கு ஆண்டவரே உகந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். அதுதான் எனக்கு தேவை. என் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, அவருடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்னைக்கு நிலைத்திருப்பான்னு சொல்லுங்க. உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக ஆண்டவரே எனக்கு நீங்க கிருபை செய்யணும் என்று ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை போதிக்கிற அநேக மக்களுக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை போதிக்கிற அநேக மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையில நீ செய்து வருகிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. நீ நல்லவராக இருந்தாலும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய வல்லமை விளங்க பண்ணணும். ஆண்டவரே, அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் மீட்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும், விடுதலையாக்கப்படட்டும். ஸ்தோத்திரம் தாப்பனே. அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு ஆச்சரியமாக ஆண்டவரே இவள் எல்லாவற்றையும் நீ செய்கிறவராக இருக்கிறேன். யாச்சும் ஆச்சரியமாக இவள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நிரப்புகிறவராக நிறைவேற்றுகிறவராக இருக்க உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. அன்பின் ஆண்டவரே, எனக்கு நீ உதவி செய்யுங்க. எனக்கு நீங்க ஒத்தாசையை தந்தரலும் ஆண்டவரே. எனக்கு நீங்க கிருபையை தந்தரலும் ஐயா. நான் உங்களுடைய சமூகத்துல என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி மட்டுமாக ஆண்டவரே நான் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன் தாப்பனே. பாவியா எனக்கு இறங்குங்க தாப்பனே. தேவரே, நம்முடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் இறக்கமாக இருந்துடலாம் தாப்பனே. எனக்கு ஆத்துமாக்களை தார். ஐயோ, எத்தனையோ ஆத்துமாக்கள் ஐயோ ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறார்களே. ஐயோ ஆண்டவரே, அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்களுடைய வாக்கு பண்ணினீங்களே ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்களை எல்லாம் நீங்க தாங்க ஆண்டவரே. அழைத்து வாங்க ஆண்டவரே. அவருடைய கண்களை திறந்துடலாம். அவருடைய ஆண்டவரே கத்தாவே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும். அவருடைய வாழ்க்கையில் உம்முடைய இரக்கத்தை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, உம்முடைய ஒத்தாசை அதிகமாய் தந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை நீர் கட்டி எழுப்பி அருளும் தாப்பனே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடுமை போற்றுகிறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க இரக்கத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்க கிருபை கட்டளையிட்டு வழிநடத்தி ஆசீர்வாதியும் தாப்பனே. ஐயோ, அழிந்து போகிற தர்மையான மக்களுக்கு தாங்கள் செய்கிறது ஆண்டவரே என்னதென்று அறியாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. இந்த உலகமே அவருடைய வாழ்க்கையில பிரதானமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்களையே அவள் பிரதானமாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆத்துமத்தை குறித்து அக்கறையாக செயல்படலை ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும், கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரவாசிக்கவும் நீர் ஒவ்வொருவருக்கு நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்தரலாம் தாப்பனே. ஆண்டவரே, அது நிறைவானதாக போதுமானதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பின் கிருபை நீர் வெளிப்படுத்தி வழிநடத்தும் ஆண்டவரே. தேவா தேவா, எனக்கு ஆத்துமாக்களை தான், ஆத்துமாக்களை தான். ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு பிரயோஜனமான மனுஷனா இருக்கணும் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் ஆண்டவர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சேலம் பட்டணத்தை நினைவு கூறுங்க ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்களோட வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, யாருக்காக ஸ்தோத்திரம். தேவா, நீர் அழைத்து வாரம். ஒரு பாவி மனந்திரும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்ற தகப்பனே ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்ற ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் எழுப்பி அருள வேண்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. நீர் உதவி செய்தரலாம் தாப்பனே. உம்முடைய ஒத்தாசையை தாரும். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய கிருபை என்னை தந்து வழிநடத்தி நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மையான வாழ்க்கை ஆண்டவரே நீங்க தந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, எவ்வளோ பெரிய தேவை உண்டு கத்தாவே, எவ்வளோ பெரிய தேவையாக இருக்கிற தாப்பனே. நீங்க ஆண்டவரே கத்தாவே ஆத்துமாக்களை ஆண்டவரே கிருபையாய் சந்தித்து நீங்க ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆத்துமாக்களை நீங்க மீட்டு அழ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா தேவா, நீர் ஆத்துமாக்களை மீட்டு தாரும். ஆத்துமாக்களை ஆண்டவரே நீங்க மீட்டு தர முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன், உடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிறேன்.
ஒரு பாவியை மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறீரே. விதமான காரியத்தை தாரும் ஆண்டவரே. தேவா, இந்த தேசத்தை இந்த தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறேன். இவ்வளோ மக்கள் ஆண்டவரை அழிந்து போறாங்களே, அவர்களை எங்களுக்கு காத்து மக்களை தாரும். நான் நடக்க வேண்டிய வழியை நடத்த ஆண்டவரே. ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய் மாத்திரமே நான் காணப்பட வேண்டாம் ஆண்டவரே. என் அன்பின் தாப்பனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிசாசனவன் கெஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார் என்பது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. எவ்வளோ ஆண்டவரே பயங்கரமான நிலையில் ஆண்டவரே கத்தாவை என்னை தூக்கி எடுத்து நீ வெளியெடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. கிருபையாக இருந்தல்லும் ஆண்டவரே. சிலருடைய வாழ்க்கையில மனந்திருந்தலை தார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளான ஒரு ஆவியானுடைய உந்துதலை தார். எவ்வளோ கத்தாவை போலியான கிறிஸ்தவ வாழ்க்கையின் மத்தியில ஐயோ தாப்பனே, அவருடைய சொந்த ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே கத்தாவை செய்யும்படியான காரியமாக இருக்கிறது. நீர் இறங்கும் கத்தாவை, நீர் இறங்கும் ஆண்டவரே. தேவா தேவா, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்களே. ஐயோ ஆண்டவர் அறியல எத்தனையோ கிறிஸ்தவ மக்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஐயோ ஆண்டவரை உண்மையான சத்தியத்தை அறியாதவர்களாக எத்தனையோ கிறிஸ்தவ மக்கள் வழி தவறி போனவர்களாக உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காகவே தன்னுடைய காலங்களெல்லாம் செலவிட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அதற்காக அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே கத்தாவே உலகத்துக்கு அடுத்த காரியத்திலேயே பிரதானப்படுத்தி வாழ்கிற விதமான ஒரு காரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவரினால ரட்சிக்கப்படலையே, எத்தனையோ பேருடைய ஆத்மா மீட்கப்படலை. ஐயோ ஆண்டவர் தன்னுடைய தனக்கு பதிலாக மறித்திருக்கின்ற அந்த விசுவாசத்தோடும் இயேசுவின் ரத்தம் உடைய சகல பாவனை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற உண்மையான உணர்வோடும் ஆண்டவரே உலமோடு ஒப்புரவாகலையே, என் ஆண்டவரோடு ஒப்புரவாகலை ஆண்டவரே. தன்னுடைய பாவ நிலையை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஒத்துக்கொண்டு உம்மோடு ஒப்புரவான கிருபை தார். இனிமேல் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இனி நாளில் நீர் என்னை வழிநடத்தும். என்னுடைய ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் திட்டமிட்டு என்னை வழிநடத்துங்க. ஒவ்வொரு காரியத்தினுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. உம்முடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நேரிடுதல் என்று தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற இந்த மனதை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனித இருதயத்தை போல கடினமான இருதயம் என்பது வேற இல்லை தகப்பனே. ஆனாலும் கூட ஆண்டவரே, இந்த திருக்கான இருதயத்தை நீர் மாற்றுகிறீரே. இந்த திருக்கான இருதயத்தை, கல்லான இருதயத்தை ஆண்டவரே கத்தாவை நீர் சதையான இருதயமாக மாற்றுகிற உடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். தேவனால் கூடும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே இந்த நித்தியமான வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனோடு என்றென்றும் வாழக்கூடிய அவரை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையாக ஆண்டவரே நீர் கொடுக்கிற இந்த அருமையான வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் கூட உம்முடைய நாம மகிமைப்படும். இந்த ஊழியர்களெல்லாம் பார்க்கும் பொழுது உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே இந்த ஆத்துமக்களை கொண்டு வாரும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆத்துமக்களை மீட்டல். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆத்துமக்களை ஆண்டவரை வெளிப்படைய செய்தரலாம் தாப்பனே. தேவா மாலை கூடும் ஆண்டவரே. இவ்வளோ பெரிய ஆண்டவரே கத்தாவே தேவநாதருக்கு அன்றைய வார்த்தை ஆண்டவரை போதிக்கப்படுகிற வேளையில தேவா நீர் கிருபை செய்யணும் என்று ஜெபிக்கிறேன். ஆத்தும ஆதாயத்தை தாரும், ஆத்தும பணியை தாரும், அழிந்து போற ஆத்துமக்களை சம்பாதிக்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. எவ்வளோ விதமான கிருபைகளை காட்டியவர், எவ்வளோ விதமான ஸ்லாக்கியங்களை இங்கே காட்டியவர் ஆண்டு அடியேண்டிய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், எத்தனை தயவுகள். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா உங்களை துதித்து நன்றி செலுத்துகிறேன். நான் உங்களை துதித்து போற்றுகிறேன் ஆண்டு. இந்த ஏழை பாவியின் பேரில் இறங்கி ஆண்டவரே எனக்கு உதவி செய்திடலாம் தாப்பனே. ஆண்டவரே கத்தாவை இந்த ஆத்துமாக ஜெபிக்க நட்சியம் ஐயா. ஐயோ நித்தியத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தாப்பனே, ஐயோ ஒரு மனிதர் உலகம் முழுதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மா இழக்கப்பட்டு போனால், ஆத்மாக்கு ஆண்டவரை மரணத்திலிருந்து மீட்கப்படாமல் போனால், ஐயோ என்ன ஒரு பயங்கரமான காரியம் ஆண்டவரே. ஆனால் இவ்வளோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த ரட்சிப்பை குறித்து இவ்வளவு ஒரு ஆண்டவரே நிர்வசாரமாய் வாழுகிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நிர்வசாரமாய் வாழுகிறார்களே. தேவா தேவா நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீ இறக்க செய்தரலாம். ஐயோ தாப்பனே, நிர்வசாரமான காரியங்கள், நிர்வசமான நிலைகள் எவ்வளோ மக்களை பார்க்கும் பொழுது தாப்பனே எவ்வளோ அழிவின் காரியங்கள். ஐயோ ஆண்டவரே, அக்கிரமத்தின் மிகுதி எவ்வளோ அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த அக்கிரமத்தின் மிகுதி எவ்வளோ நிச்சயமாக வந்து அழிஞ்சு போகணும்னு தான் வச்சிருக்கான் ஆண்டவரே கத்தாவே. இந்த சபை, இந்த ஆண்டவரே ஆலயமா எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக இது எப்படி எரிச்சு போட்டுருணும், ஒண்ணுமில்லாம போகணும்.
ஆண்டவரே கர்த்தாவே வீணாய் போகணும்னு சொல்லி அவன் ஆண்டவரே என்ன ஒரு நோக்கத்தோடு கூட அதை செய்திருப்பான்னு பார்க்கும் பொழுது தாப்பனே எவ்வளோ ஒரு அழிவின் காரியமாக அதை செய்திருப்பான். இது எப்படியாக ஒன்றும் இல்லாமல் போகணும். ஆண்டவரே அவன் என்ன நோக்கத்தோடு செய்தான் தெரியல. ஆனால் அந்த நோக்கத்தை ஆண்டவரே கர்த்தாவே நீர் மாற்றினீர். இந்த நோக்கத்தை இவ்வளவு மாற்றினீர். திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஆலயம் எரிக்கப்பட்டது. ஆண்டவரே எவ்வளோ ஒரு கொடூரமான ஆண்டவரே கொடூரமான ஒரு மனதோடு, ஐயோ தாப்பனே எவ்வளோ ஒரு கொடூரமான மண்ணலையோடு ஆண்டவரே கர்த்தாவே அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க, எல்லாம் நீங்கள் அறிஞ்சிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஐயோ தாப்பனே அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனநிலையோடு ஆண்டவரே அவன் என்னென்ன அப்படி செய்தான், எப்படி ஆண்டவரே தீயை வச்சுட்டு ஏறினா தெரியல. இப்போ பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, அதை பற்றி நான் சிந்திக்கலை. ஆனால் ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயங்கரமாக ஆண்டவரே இந்த ஆலயம் எரிக்கப்பட்டது. இந்த ஆலயம் எரிக்கப்படும்படியாக எவ்வளோ ஒரு பயங்கர நிகழ்வை ஆண்டவர் எண்ணி பார்க்கும் பொழுது அவன் எப்படி திரும்ப அதில் ஏறி ஆண்டவரே கர்த்தாவே போயிட்டான். உள்ளே வந்து தானே அதை செஞ்சான், உள்ளே வந்து தான் அதை செய்திருக்கணும். அதை யோசிச்சு ஆண்டவர் எத்தனையோ வருடங்களாக இதை குறித்து சிந்திக்கலை. திரும்பமாக எப்படி ஆண்டவரே இந்த தீயை வச்சுட்டு ஆண்டவரே அவன் ஏறி போயிருப்பான். ஐயோ தாப்பனே என்ன ஒரு கொடூரமானது, என்ன ஒரு பயங்கரமானது ஆண்டவரே. தேவா தேவா இது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியமாக இருக்கும், எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இருந்திருக்கும் என்று எண்ணி பார்க்கும். ஆனால் தாப்பனே ஆண்டவரே இது எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவரே நீர் எவ்வளோ ஆச்சரியமாக இந்த காரியத்தையெல்லாம் ஆண்டவரே தேவா தேவா நீர் நன்மைக்கு எதுவாக நடத்தினீர். எவ்வளோ அற்புதமாக ஆண்டவரே நன்மைக்கு எதுவாக நீர் நடத்தினீர். ஸ்தோத்திரம். என்கிற ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவாக ஆண்டவரே நன்மைக்கு எதுவாக நீ செய்து முடித்தீர் ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே சில மக்கள் அதை குறித்து வருத்தப்பட்டாங்க, இதை இப்படி செய்கிறார் ஆண்டவரே கர்த்தாவே. ஆமாண்டவரே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காதப்போ என் தேவன் அறியாமல் எதுவும் நேரிடவில்லை என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே ஆலயம் எரிந்து போனது பொழுது அதை கம்ப்ளைண்ட் கொடுக்காத பொழுது ஒரு அநேகர் அதை குறித்து வருத்தப்பட்ட ஒரு காரியம் உண்டு. ஆனால் எவ்வளோ ஆச்சரியமாக நீங்கள் அதை செய்தீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளில் இந்த ஆண்டவரே இது ஒரு பெரிய ஒரு ஜெப ரூம் அறையாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அது உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு. ஸ்தோத்திரம் தாப்பனே. நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரேன், நன்றியோடு உங்களை போற்றுகிறேன், நன்றியோடு உங்களை வணங்குகிறேன் ஆண்டவரே. நல்ல தேவனே, நல்ல தேவனே, நீர் எவ்வளோ ஆச்சரியமானவர், எவ்வளோ அற்புதமானவர் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்களை தாப்பனே இதை பார்க்கும் பொழுது என்னை தடுத்து கொண்டேன் தேவா. நீங்க அதை தடுத்து கொண்டே. ஸ்தோத்திரம் தாப்பனே, தடுத்து கொண்டே. ஸ்தோத்திரம் தேவா தேவா. எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர் நீர், எவ்வளவு மேலானவர் நீர் ஆண்டவரே. இந்த ஆலயத்தை சுற்றி நம்முடைய பாதுகாப்பை வைத்து நம்முடைய வேலி அடையும் ஆண்டவரே, வேலியை அடையும். எத்தனையோ குடும்பங்களை சுற்றி வேலி இல்லை ஆண்டவரே, அவைக்குரிய வேலி இல்லை, அவைக்குரிய வேலி இல்லை. யோபை சுற்றி, யோபின் குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்திருந்தீர். ஐயோ ஆண்டவரே, இந்த சபையிலோட ஒவ்வொரு ஆத்மாவோட பேசும் எவ்வளோ சீக்கிரமாக ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவரே அற்பமான எண்ணத்தோடு விட அவர்கள் ஆண்டவரை கையாளுறாங்க, எடுத்துக்கொள்றாங்க. ஆண்டவரை கனவீனப்படுத்துறோன்ற ஒரு ஆண்டவரை கர்த்தாவே உணர்வு ஒரு இடத்துல இல்லையே. ஐயோ தாப்பனே, இஸ்ரவேல் மக்களைப் போலவே இன்றைய ஆலயங்கள் இஸ்ரவேல் இன்றைக்கு சபைகள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒத்ததாகவே காணப்படுகிறது என்பதை பார்க்கும் பொழுது எவ்வளோ வருத்தமான காரியம், எவ்வளோ வேதனையான காரியம் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில ஐயோ தாப்பனே எவ்வளோ ஆண்டவரே ஜெபிக்கிறது இல்லையே, ஆண்டிடத்துல ஜெபிக்கிறது இல்லை, தேவனுடைய சமூகத்தை தேடி போறதில்லை. ஐயோ ஆண்டவர், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று நீ கேட்கிறேன். ஆனால் எத்தனையோ பேர் ஆண்டவரை ஜெபிக்கிறதே இல்லையே, கர்த்தருடைய சமூகத்தை அவர்கள் தேடுகிறதே இல்லை. ஐயோ தாப்பனே, என்ன ஒரு வருத்தமான ஒரு காரியம். அவருடைய சமூகத்தை அவள் தேடுகிறதில்லை, அவருடைய சமூகத்தை ஆண்டவரை நாடி போகிறதில்லையே. என்ன ஒரு வருத்தமான ஒரு காரியம் ஆண்டவரே. ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களை எழுப்பும், அநேக ஜெப வீரர்களை எழுப்பும் ஆண்டவரை. நீர் ஒருவர் மாத்திரமா எழுத்த முடியும். ஜெபம் என்பது ஒரு சாதாரண மனிதனிடத்துல சொல்லுகிறதுனால் அல்ல. ஐயோ தாப்பனே, அவனுக்குள்ளாக அது ஆவிக்குரிய உயிர்மீழ்ச்சி, ஒரு ஆவிக்குரிய செயலாக அது காணப்படுகிறது மூலமாக ஆண்டவரே நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அநேகர் ஜெபிக்கிறதில்லை, அநேகர் ஜெபிக்கிறதில்லை, ஜெபத்தை விரும்புறதில்லை.
ஜெபத்தை குறித்து பேசுவாங்க. ஜெபத்தை குறித்து எல்லாருக்கும் உலக பிரகாரமான காரியமாக இருக்கும். அந்த ஜெபத்துல உண்மையான ஆவிக்குரிய காரியம் இருக்காது. ஆனால் ஆண்டவரே, எவ்வளோ வஞ்சிக்கப்பட்ட நிலையில எத்தனை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு வஞ்சிக்கப்பட்ட நிலையில ஆண்டவரே எவ்வளோ பேர் கர்த்தாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களை பார்க்கும் பொழுது தாப்பனே, எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியமா இருக்கிறது ஆண்டவரே. வஞ்சித்த ஒரு நிலை. ஐயோ, ஜெபிக்கிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே, ஜெப வீரர்களை எழுப்பும் கர்த்தாவே. நேற்று இருந்த கூட அவ்வளோ லேட் ஆச்சு, 10:30 இரவாயிடுச்சு. ஆனால் நான் ஜெபிக்க வேண்டிய போய் ஜெபிக்கும்படியாக அந்த நேரத்தில் எனக்கு அந்த ஆண்டவர் அந்த தூண்டுதலை கொடுத்து, இல்லைன்னா அதனால நான் ஜெபிக்காமல் மறந்து கூட போயிருப்பேன். எனக்கு கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்து இவ்வளோ களைப்பு முடிச்சுட்டு பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு அப்போ திடீர்னு 10:30 மணிக்கு ஆகிறது. ஐயோ, இன்றைய ஜெபம் பண்ணாம விட்டாச்சே. உடனே ஆண்டவரே அந்த 1 மணி நேரம் ஜெபத்தை ஆண்டவரே 10:30 11 வரைக்கும் ஜெபிக்கும்படியாக நீ செய்தே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஜெபத்தை குறித்து அக்கறையற்றவர்களாக வாழ்கிற ஒரு மனநிலையை பார்க்கும் பொழுது ஐயோ ஆண்டவர், எத்தனையோ மக்கள் ஜெபத்தை குறித்து அக்கறை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. நீர் மகா பெரிய தேவன், உன்னதமானவர். ஜெபத்தை குறித்து அக்கறை இல்லாண்டவர். நிறைய பேர் ஜெபிக்கிறவர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. எவ்வளோ காரியங்கள் சொன்னாலும் ஜெபத்தை குறித்து அவர்கள் கருத்தாய் ஆண்டவரே ஜெபிக்கிறதில்லை. ஐயோ, சாத்தான் ஜெபிக்க மாத்திரம் விடுறதில்லை. 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ மக்கள் ஜெபம். ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்னீங்களே. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் சொன்னீங்க. ஆனால் ஜெபம் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஐயோ எவ்வளோ மக்கள் ஆண்டவரை எவ்வளோ நேரங்கள் மணிக்கணக்கா 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனால் ஜெபிக்க மனதில் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, குறைந்தது 1 மணி நேரமாக ஜெபிக்கலைன்னா அது ஜெப வாழ்க்கையே இல்லை. நீ ஜெபத்தில் தோல்வியாக இருக்கிற. குறைந்தது 1 மணி நேரமாக நீ ஜெபிக்கலைன்னா நீ ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடமையை நிறைவேற்றல. ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடமையை நீ நிறைவேற்றாமல் இருக்கிற. ஆண்டவர் கொடுத்த கடமைக்கு நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிறது. கீழ்ப்படியாமைதான். ஆண்டவர் கட்டளையை கொடுத்திருக்கிறார், ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவரே ஜெபிக்கிறதுல கீழ்ப்படியாமைங்கிற பாவம் எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறது. தனித்து ஜெபிக்க விரும்புறதில்லை. தனித்து ஜெபிக்கிற அந்த விருப்பத்தை இல்லை ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, இந்த சபையில ஜெபிக்கிற மக்களை எழுப்பும். ஜெபிக்கிற தாகமுள்ளவர்களை எழுப்பும் ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்கள் எழும்பாத மட்டும் நீ கிரியை செய்கிறதில்லை தாப்பனே. ஜெபிக்காதவர்கள் எழும்பாத மட்டும் ஐயோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த குடும்பத்துல என் தேவன் செயல்படுகிறது இல்லை. தேவா, நீர் இரக்கமாயிரும், கிருபை கொண்டருளும் ஐயா. ஜெபிக்கிறவர்களை எழுப்ப மாட்டோம். எப்பாப்பிரா போல, பவுலை போல ஆண்டவரே போராடுவது போல இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எப்படி ஒரு முன்மாதிரி வைத்திருக்கிறேன். ஜெபம் இல்லாம ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலை. அருமையான தேவனே, எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலை. அருமையான சௌர்ணேஸ்வரி, நீ ஜெபிக்காத மட்டும் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வாழுகிறாய். ஆண்டவர் ஜெபிக்காத மட்டும் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிற. ஐயோ தாப்பனே, ஜெபத்தை குறித்த அந்த ஒரு நாள் சிந்தனை எனக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஜெபத்தை குறித்து அந்த ஆண்டவரே சிந்தனையை தான் அதிகமாய் தாங்க. ஜெபத்தை குறித்து அதிகமாய் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே உதவி செய்யுங்க. ஜெபம் இல்லாம வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே, அவன் ஊழியனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். நாளத்தை விட இந்த காரியத்தை பேசும்பொழுது தாப்பனே, உம்முடைய கிருபை, உன்னுடைய பரத்தின் ஒத்தாசை எனக்கு தேவை தாப்பனே. உன்னுடைய பரத்தின் ஒத்தாசை எது சரியோ எது கரெக்டோ அதை செய்யும்படியாக மாத்திரமே வழிநடத்தினேன். வேற வேண்டாம் தாப்பனே, வேற வேண்டாம். என் ஆண்டவருக்கு பிரியமானது செய்யப்படணும், என் ஆண்டவருக்கு ஏற்ற செய்யப்படணும், என் ஆண்டுடைய சுத்தம் நிறைவேற்றப்படணும். இதுல உங்களுடைய அனுக்கிரகம் எனக்கு தேவை. நான் பலவீனன், நான் அறிவீனன். உங்களை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அற்ப காரியம் முதலாக என்னால் செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவரே, நான் ஜெபிக்காமல் வாழுவேனானால் ஐயோ கர்த்தாவே, நான் பாவம் செய்கிறேன். சாமியை சொன்னவனமாக நான் பாவம் செய்கிறேன். அவனுடைய வார்த்தைக்கு நான் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்துல நீர் உதவி செய்யும் ஆண்டவரே.
இந்த காரியத்துல நீர் உதவி செய்தருளும் ஐயா. ஆண்டவரே, நீர் இந்த காரியத்துல உதவி செய். ஜெபத்தை குறித்த ஒரு தாகத்தை தாரும். ஜெபத்தை குறித்த அந்த விழிப்பை தாரும். ஜெபத்தை குறித்த ஒரு எச்சரிப்பை தாரும். எவ்வளவோ காரியங்களில் ஆண்டவரே ஜெபம் இல்லையே, ஜெபம் வேணும். ஜெபிக்கிற வாழ்க்கை வேணும். ஆண்டவரே கர்த்தாவே, ஜெபிக்கிற வாழ்க்கையை தாரும். கிருபையாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும் தாப்பனே. ஜெபிக்கிற வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, ஆண்டவரே, என் ஜனமும் என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேல் என்னை நோக்கி கூப்பிடவில்லை என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்துல உம்முடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய தாசுக்காக ஜெபிக்க நான் எனக்கு தெரியும், எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவர், எனக்கு அறிவில்லை. எதை எப்படி செய்யணும், யாரோடு எப்படி பேசணும் எனக்கு தெரியாது தாப்பனே. எனக்கு நீங்க பரத்திருந்த தாசை தந்தால் ஒழிய இந்த காரியம் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது. பரத்திருந்து எனக்கு அனுக்கரத்தை நீங்க கொடுக்கலன்னா ஆண்டவரே, நான் உதவியற்றவன் ஆண்டவரே, உதவியற்றவன். எனக்கு ஆண்டவரே வழி இல்லை தாப்பனே. பரத்திருந்த காரியத்தில் எனக்கு நீங்க ஒத்தாசை தரலன்னா தேவா, என்னால முடியாது. எனக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நீங்க தான் எனக்கு தகப்பனே, நீங்க எனக்கு உதவி செய்யல, நான் எங்க போறேன் தகப்பனே? நீங்க எனக்கு ஒத்தாசை தரலன்னா எங்க போவேன் தகப்பனே? எங்க போவேன்? இல்லை, என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலாம், நான் அவ்வளவுதான் தேவானா. நீங்க என்ன கைவிட மாட்டீங்க, எனக்கு தெரியும். என்னுடைய தகப்பன் நீங்க. நிச்சயமாக இந்த உலக பிரகாரமான அப்பாவை விட நீங்க மேலானவர். நிச்சயமா இந்த உலக பிரகாரமான அப்பாவை விட என் ஆண்டவர் கோடி மடங்கு பெரியவர், ஒப்பிட பார்க்க முடியாது. ஏன்னா அவர் நிச்சயமா எனக்கு செய்வார். என்ன மகனா அவர் நேசிக்கிறார். எனக்கு தெரியும், ஒரு தகப்பனாக நான் எப்படி ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறது எனக்கு தெரியும். இந்த மனநிலை எனக்கு தெரியும். என் தகப்பன் என்னை விட்டுட மாட்டார். அதை விட பல மடங்கு நான் தகப்பனை நேசிக்கிறார்ன்ற உண்மை. என் தகப்பன் என்னை நேசிக்கிறார். என் தகப்பன் நேசிக்கிறார். இந்த காரியத்தில் அப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, என் தகப்பனே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, என் தகப்பனே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. என்ன வேற எனக்கு நம்பிக்கை இல்லை தகப்பனே. நீங்க கண்டும் காணாமல் போக மாட்டீங்க, நீங்க கண்டும் காணாமல் இருக்க மாட்டீங்க, கண்டு காணாமல் என்னை விட்டுட மாட்டீங்க. போ, நீ எப்படியோ போ, நான் உதவி செய்ய மாட்டேன் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆமா, என்னுடைய தகப்பன் நீங்க தகப்பனே. என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா, என்னுடைய ஆண்டவர். இஸ் மை ஃபாதர். ஆண்டவரே, என்னை நீங்க கைவிட மாட்டீங்க. இந்த காரியத்தை என்னை கைவிட மாட்டீங்க. இல்லை, என்னை கைவிட மாட்டீங்க. எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். இந்த காரியத்துல நீங்க உதவி செய்யலாம் எனக்கு நம்பி இல்லை தாப்பனே, நான் அழிஞ்சிருவேன், ஒண்ணுமில்லாம போயிடுவேன். ஏன்னா நீங்க தாங்கலைன்னா நான் ஒண்ணுமில்லாம போயிடுவேன். ஏன்னா நீங்க வெளியிடத்துல ஒண்ணுமில்லாம போயிடுவேன். எனக்கு வேற வழி கிடையாது தாப்பனே. எனக்கு வேற வழியே தெரியாது தாப்பனே. என்னால ஒன்றுமே செய்ய முடியாது தாப்பனே. எனக்கு நீங்க இறங்குங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஆமா தாப்பனே, என்னுடைய ஸ்தானத்துல எனக்கு பதிலாளியாக இயேசுவை மறிக்கும்படியாக நீங்க கொடுத்தீங்களே, எனக்கு பதிலாளியாக இயேசு அந்த இடத்துல மரித்தார். நான் மறிக்க வேண்டிய இடத்துல எனக்காக மரித்ததுனால நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். பாவத்தின் அகோரத்தை மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும். அறிக்கைட்டால் உண்மையின் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தரவன். எனக்கு வேற நம்பிக்கை இல்லை. அன்பின் தாப்பனே, இந்த காரியத்தில் நாளில் உங்களுடைய ஞானம் எனக்கு தேவை, உங்களுடைய ஒத்தாசை எனக்கு தேவை. எனக்கு தெரியாது தாப்பனே, எனக்கு தெரியாது எப்படி பேசுறேன், என்ன செய்யணும் எனக்கு தெரியாது தாப்பனே. ஆனா ஒன்று எனக்கு தெரியும், இந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போக விடாங்க. இல்லை ஆண்டவரே, இல்லை தாப்பனே, உம்மை தவிர எனக்கு நம்பிக்கை இல்லை, உம்மை தவிர எனக்கு மீட்பு இல்லை தாப்பனே. நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய அரண், நீங்க தான் என்னுடைய ஆண்டவரே நம்பிக்கை. நீங்க தான் எனக்கு எல்லாம், வேற நம்பிக்கை இல்லை தாப்பனே, வேற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. நீங்க தான் எனக்கு எல்லாம். இந்த காரியத்துல நீங்க தான் எனக்கு வெற்றியை தரணும். நான் உம்முடைய பிள்ளையான் ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று பவுல் சொல்லுகிறாரே. ஆகவே இந்த காரியத்துல உங்களுடைய வெற்றி இல்லைன்னா எங்க போவேன் தாப்பனே, உங்களுடைய விடுதலை இல்லைன்னா எங்க போவேன்? இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை,
நீங்க தான் எனக்கு உதவி செய்ய, இதை கூட நன்மைக்கு தான் செய்திருக்கீங்க, இதை கூட நன்மைக்கு தான் செய்ய. உங்களுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. வானம் ஒழிந்து போகலாம், பூமி ஒழிந்து போகலாம், அவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது. தேவனுடைய தன்பொருளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறீங்க. இதுவும் நன்மைக்கு எதுவாக நடத்தியிருக்கிறீங்க, இதையும் நன்மைக்கு எதுவாக நடத்தியிருக்கிறீங்க. ஆமா ஆண்டவரே, இதையும் நன்மைக்கு எதுவாக தான் நீங்க நடத்தியிருக்கீங்க, சந்தேகமே இல்லை. ஒரு தீமையை போல காணப்படலாம், அல்லது ஆண்டவரே கைவிடப்பட்டதை போல காணப்படலாம். ஆனா என் ஆண்டவர் இதை நன்மைக்கு தான் செய்திருக்கார். ஏன்னா என் ஆண்டவர் தீமையை செய்ய மாட்டார், என் ஆண்டவர் தீமையை செய்ய மாட்டார், என் ஆண்டவர் தீமையாக இதை அனுமதிக்க மாட்டார். ஆகவே இது நன்மைக்கு எதுவாக என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியமாக இருக்கிறது. தகப்பனே, நீர் இதை செய்திருக்கிறேன், நீரே இதை செய்திருக்கிறேன். அவை உம்முடைய கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், உங்களுடைய கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க தான் இதை செய்திருக்கிறீங்க, நீங்க தான் இதை நிறைவேற்றிருக்கிறீங்க, நீங்க தான் இதை ஆண்டவரை முழுமையை ஆட்கொண்டிருக்கிறீங்க. அவை உங்களுடைய கரங்களில் இதை நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், உங்களுடைய கரங்களில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆன்மா தாப்பனே, நீங்க தான் அதை செய்திருக்கீங்க, நீங்க தான் அதை செய்திருக்கிறீங்க தாப்பனே. உண்மை இல்லாமல் பெரிது எனக்கு நம்பிக்கை இல்லை ஐயா, உண்மை இல்லாமல் எனக்கு மீட்பு இல்லை தகப்பனே, உண்மை இல்லாமல் விடுதலை என்பது இல்லை தாப்பனே. ஆகவே நீங்க தான் எனக்கு எல்லாம். ஐம்பது ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம். உண்மை தவிர பிறகு வீட்பில்லை. சாத்தான் இவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் உண்மைதான், உண்மைதான். சாத்தான் விழிப்பாக இருக்கிறான், உண்மைதான். என்னை விழுங்கலாம் என்று வகைதேடி சுற்றி திரிகிறான், உண்மைதான். என்னை விழுங்கலாம் என்று வகைதேடி சுற்றி திரிகிறான், அது உண்மைதான், சந்தேகமே இல்லை. என்னை எப்படியாங்கள விழுங்க பார்க்கிறான், என்னை அழிக்க பார்க்கிறான், என்னை முற்றிலும் ஒன்றுமில்லாமல் பண்ண பார்க்கிறான். உண்மை, உண்மை. ஆமா ஆண்டவரே, அது உண்மை. ஆண்டவரே, என்னை எப்படியாகலும் வீழ்த்தி விடணும்னு பார்க்கிறான், என்னை எப்படியாகலும் அழிச்சுன்னு பார்க்கிறான். உண்மைதான் தாப்பனே, சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை தாப்பனே, அது உண்மை. உடைய வார்த்தை போய் சொல்லல. யாரை விழுங்கலாம் என்ற வயதேடி சுற்றி அவன் யாரையே இல்லை. என்ன, நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? என் ஆண்டவரை நான் எவ்வளோ ஆண்டவரை அதிகமாய் பற்றி கொள்ளுவேன். அவனை தாக்கும் பொழுது அப்ப என் ஆண்டவரிடத்துல நான் பாதுகாப்பாக இருப்பேன், என் ஆண்டவரிடத்துல பாதுகாப்பாக இருப்பேன், என் மீட்பரிடத்துல என் தேவனிடத்துல பாதுகாப்பாக இருப்பேன். அவர் தான் என் அடைக்கலம், அவர் தான் என் கோட்டை, அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் எனக்கு எல்லாம். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செஞ்சிருக்கிறீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க நன்மைக்கு எதுவாக செய்திருக்கிறீங்க. ஒன்றுமில்லை தாப்பனே, தேவா, நீங்க தான் இதை நன்மைக்கு எதுவாக செய்திருக்கிறீங்க. எல்லாவற்றையும் அழகாக செய்திருக்கிறீங்க, எல்லாவற்றையும் அற்புதமா செய்திருக்கிறீங்க. அதுதான் எனக்கு தெரியும். உம்மை தவிர பெரிதொரு நம்பிக்கை என்பது இல்லை தாப்பனே, உம்மை தவிர பெரிதொரு மீட்பு என்பது இல்லை தாப்பனே. இது எல்லாம் என் ஆண்டவர் எனக்காக செய்திருக்கிறவைகள். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, தேவா, உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை நான் போற்றுகிறேன், உங்களை நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. கிருபையின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ள ராஜாவே எமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, எம்மை துதித்து போற்றுகிறேன், எம்மை துதித்து வணங்குகிறேன். எவ்வளவு நல்லவர். எனக்கு அந்த நேரத்தில் நிலை ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியதை செய்ய முடியாத என்னை வழிநடத்தினீங்களே, என்னை வழிநடத்தினீங்களே. ஸ்தோத்திரம் தாப்பனே. பிசாசு வெட்கப்பாட்டு பார்த்ததான் என்னை வழிநடத்தினீங்க ஆண்டவரே. இந்த காரியத்தை எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இல்லை ஆண்டவரே, நான் விட்டு விட போவதில்லை. நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் ஒழுங்கா பார்க்குறான். எப்பவுமே என்னை என்னால முடியாது, என்னால முடியாது தாப்பனே. அற்ப காரியம் முதலாக என்னால செய்ய முடியாது. நீங்க தான் எனக்கு, நீங்க உதவி செய்யலை நான் பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு காரியத்தை நான் செய்ய முடியாது, சரியான விதத்துல பிரசங்கம் பண்ண முடியாது. பாவத்தை தான் நான் செய்ய முடியும், பாவத்தை தான் செய்ய முடியும். வேற எதுவுமே என்னால செய்ய முடியாது, எனக்கு செய்ய தெரியாது. ஏன்னா ஒரு பாவத்தன்மை உள்ளவன், துர்க்குணத்தில் உருவானவன் இல்லையா? துர்க்குணத்தில் நான் உருவானமே, துர்க்குணத்துல தான் நான் உருவானேன். அன்பின் தகப்பனே, நான் துர்க்குணத்துல உருவான ஒரு மனிதன் தானே. எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு தாப்பனே? எனக்கு வேற நம்பிக்கை இல்லை தாப்பனே. துர்க்குணத்தில் உருவான ஒரு மனுஷன் தான் நான். தகப்பனே, எனக்கு இறங்குங்க தாப்பனே, எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. உம்மை தவிர எனக்கு மீட்பு இல்லை இந்த உலகத்துல ஆண்டவரே. நான் கடைசி கண்ணை மூட மட்டுமாக எனக்கு நம்பி விடுதலை இல்லை, விடுதலைங்கிறது இல்லைதான் ஆண்டவரே. ஜெபிக்க பிசாசு விட மாட்டேன், ஆனா எனக்கு நீங்க அந்த விடுதலை கொடுத்திருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஒரு நாள் ஆரம்பித்த இந்த காரணம் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கு, எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை கொடுத்திருக்குது ஆண்டவரே.
நிச்சயமா கொடுத்திருக்கீங்க. இல்லை தாப்பனே, இல்லை, பரிசுத்தத்தை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க. எனக்கு பரிசுத்தம் வேணும், பரிசுத்தமான ஒரு பாத்திரமான இருக்கணும். என் ஆண்டவராக உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு பரிசுத்தமான பாத்திரமான இருக்கணும் தாப்பனே. ராஜா, ஒரு பரிசுத்தமான பாத்திரமாக இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்தமான ஒரு பாத்திரமா நான் வாழணும் தாப்பனே. அதுதான் என்னுடைய நம்பிக்கை, அதுதான் என்னுடைய நம்பிக்கை, அதுதான் என்னுடைய மீட்பு. உலகம் பயங்கரமாக இருக்கிற தாப்பனே, உலகத்தினுடைய அகோரம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது ஆண்டவரே. என் ஜனமோ என்ன நோக்கி கூப்பிடவில்லை. ஐயோ, உலகத்தினுடைய காரியங்கள் எவ்வளவு கொடுமையா இருக்குது தாப்பனே. உலகத்தினுடைய பாவங்கள் எவ்வளவு கொடுமையா இருக்குது. ஆனா எனக்கு மீட்பை கொடுத்திருக்கீங்க. என்னை ஆண்டவரை விழுங்கலான்னு வயசு, எந்த இடத்துல என்னை அழிக்கலாம், எந்த இடத்துல என்னை ஆண்டவரே விழப்பண்ணலாம், நம்ம விழிப்பா இருக்கிறான். நான் எப்படி அமைதியா இருக்க முடியும் ஆண்டவரே? நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஐயோ, ஜெபம் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிசாசு குழி தோண்டிட்டு இருக்கிறான், உன்னை அழிக்க முடிய பார்த்துட்டு இருக்கிறான். ஐயோ, நீ தூங்கிட்டு இருக்கிறியே, நீ தூங்கிட்டு இருக்கிறியே, ஜெபிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறையே. ஐயோ ஆண்டவரே, எவ்வளவு மக்கள் ஜெபிக்க மாட்டேன்றாங்க. ஜெபிக்க ஆண்டவரே பிசாசு விடல. அவங்க தங்களை ஐயோ பிசாசு இப்படி விழுங்கலாமே வகைதேடி சுற்றி இருக்கிற நம்முடைய கிருபையினால தாங்கி வருகிறீங்க ஆண்டவரே. ஐயோ, உங்களுடைய இரக்கத்தினால தாங்கி வர்றீங்க. ஆனா அறியாம எத்தனை பேர் ஆண்டவரே அவனுக்கு செவி கொடுத்து அவனுடைய வழியில நடந்து அவனுடைய காரியத்தை நிறைவேற்றி கடைசியில் அவன் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரம். இந்த சபையை ஆண்டவரே நீங்க உயர்த்தீங்க ஆண்டவரே. இந்த சபையில ஜெபிக்கிற மக்களை எழுப்புங்க. ஜெபிக்கிறவர்கள் பிசாசு என்ற அவனுடைய தந்திரங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே இரையாக மாட்டாங்க. ஜெபிக்கிறவர்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு இரையாக மாட்டாங்க. ஜெபிக்காதவர்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு இரையாகுங்க. நிச்சயம் வாழ்க்கையில விடுதலை இல்லை, வாழ்க்கையில விடுதலை இல்லை, அவங்க வாழ்க்கையில விடுதலை இல்லை. ஜெபம் பண்ணாதவங்க முதலாவது அவங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, ஐயோ ஆண்டவருக்கு அவங்க கீழ்ப்படியறதில்லை. ஜெபம் பண்ணாததுனால ஆண்டவருக்கு அவங்க கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது தெரியறதில்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நீ வாழ்ந்தா உன்னுடைய வாழ்க்கையில என்ன அருமையா நண்பனே நீ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படியலன்னு நினைக்கிறையா? அது பிசாசு உனக்கு சொல்ற பொய்யை நீ நம்புற. பிசாசு சொல்ற பொய்யை நீ நம்புற. இல்லை நான் கீழ்ப்படிகிறேன். ஜெபம் பண்றியா? கீழ்ப்படியறியா? ஆண்டவரே, எத்தனை மக்களை அவன் வஞ்சிக்கிறான். எத்தனை ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எத்தனை ஊழியர்கள் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஐயோ தாப்பனே, எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழல் அவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு அபாயத்தில் இருக்காங்கன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேலி இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஜெபிக்காதனால சோதனையில விழுந்துடுறாங்க. சின்ன சோதனைகள் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. சின்ன ஒரு காரியம் அப்படியே பல்ட்டி அடிச்சிடறாங்க. மனசாட்சியில சூடுண்டு போயிடுறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலையில இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு கொடூரம் ஆண்டவரே, எவ்வளோ ஒரு கொடூரமாக பிசாசு ஆத்துமக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். எவ்வளோ கொடூரமாக பிசாசானவன் ஆத்துமக்களை அழித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே, ஐயோ கர்த்தாவே, பிசாசு ஆண்டவரை அழித்து கொண்டிருக்கிறான். விடுதலையாக்கும், விடுதலையாக்கும், இந்த ஆத்துமா விடுதலையாக்கும். அவ்வளோ நெருக்கமா இருந்து அவளோடு இடைப்படுகிறான். நெருக்கமா இருந்த அவள் ஆத்துமாவை எப்படி ஆகலாம், நரகத்துக்கு கொண்டு போக முடியாது தீவிரத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஐயா ஆமாண்டவரே, அந்த ஆத்மா மனம் திரும்பணும். அவன் ஆண்டவரே சாத்தான் எவ்வளோ தீவிரமாய் அவங்க வாழ்க்கையில செய்யறான். ஜெபிக்க விட மாட்டேங்கிறான், கர்த்தரை நோக்கி கூப்பிட விட மாட்டேங்கிறான், என்னை ரட்சியம் என்று சொல்லி ஜெபிக்க விட மாட்டேங்கிறான். நாவு எழும்பல, பாவியாக மேல் கிருபையாயிரும் என்று சொல்ல பிசாசு விட மாட்டேங்கிறான். பாவியாக மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவருக்குமா தாழ்த்த பிசாசு விடுங்க மாட்டேங்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பொல்லாத குணம், எவ்வளோ ஒரு பொல்லாத நிலை ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, ஆண்டவரே, பிசாசு இந்த காரியத்துல
தகர்த்து போட, அவனுடைய திட்டங்கள் தகர்த்து போடப்படணும். அவனுடைய யோசனைகள் நிலைவரப்படக்கூடாது. ஆண்டவரே, அவனுடைய காரியங்கள் எதுவுமே இதில் இருக்கக்கூடாது. பிசாசின் காரியங்களாக இந்த காரியத்தில் உள்ள ஆண்டவரே எதுவுமே பிரவேசிக்க கூடாது. வேலி அடையும் ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து வேலி அடைத்தரலும், இந்த காரியத்தை குறித்து வேலி அடைத்தரலும் ஆண்டவரே, இந்த பாதுகாத்து வைத்தரலும், நன்மையாய் செய்தரலும், செம்மையாய் செய்தரலும். எந்த விதத்திலும் விசுவாசம் அந்த காரியத்துல ஆண்டவரே உள்ள அவன் பிரவேசிக்க கூடாது தாப்பனே. எந்த வழியும் அவன் பிரவேசிக்க கூடாது, எந்த விதத்தில் அவன் பிரவேசிக்க கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தில் நம்முடைய வெற்றியை நிலைநாட்டுங்க தாப்பனே. இந்த காரியத்தில் நம்முடைய வெற்றியை நீங்கள் கிருபையாய் நிலைநாட்டும்படியாக என் அன்பின் தாப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, இந்த காரியத்தில் உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டுங்க, உம்முடைய வெற்றியை நிலைநாட்டுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய வெற்றியை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, தேவா, உங்களுடைய வெற்றியை நீங்கள் நிலைநாட்டி வழிநடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வெற்றி நிலைநாட்டி நீங்கள் ஆண்டவரை உதவி செய்யுங்க. வேற எனக்கு வேண்டாம், வேற எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை என் ஆண்டவர் தம்முடைய வெற்றியை நிலைநாட்ட வேண்டும். ஆண்டவரே, இது நன்மையாக செய்கிறேன், நன்மையாக செய்கிறேன். ஸ்தோத்திரம். உண்மைதான், நம்முடைய வார்த்தை பொய் இல்லை, நம்முடைய வார்த்தை பொய் சொல்லாது. என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. ஒரு எழுத்தால் ஒரு எழுத்தின் உறுப்பால் ஒழிந்து போகலை. தேவனிடத்தில் அன்புள்ளக்கு சகலமும் சகலமும், ஆல் திங்ஸ், அது உண்மை, உண்மை, உண்மை. நன்மைக்கு எதுவாக நடக்கிறது, நன்மைக்கு எதுவாக நடக்கிறது, நன்மைக்கு எதுவாக நிகழ்கிறது, நன்மைக்கு எதுவாக நிறைவேற்றப்படுகிறது. ஆண்டவரே, 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 இது நன்மை, இது நன்மை, இது நன்மை, இது நன்மை. இல்லை, இது நன்மை தான், இது நன்மை தான், இது நம்முடைய வார்த்தை சொல்லுது. தேவனுடைய அன்புகளுக்கு சகல நன்மைக்கு ஏதுவானது தான், இது நன்மைக்கு ஏதுவானது தான். சாத்தான் இந்த எந்த விதத்தில் பிரவேசிக்க விடாதீங்க. சாத்தானுடைய தூதர்களாக யாரும் உள்ள பிரவேசிக்க கூடாது. கட்டி போடுங்க, அவனுடைய காரியங்களை நீ தகர்த்து போடுங்க, அவருடைய காரியங்களை நிர்மூலமாக்கி போடுங்க. அவருடைய காரியங்கள் இதில் எந்த விதத்தில் ஆண்டவரே இன்ட்ரூட் ஆகக்கூடாது. இது நன்மைக்கு எதுவாக நீங்கள் செய்திருக்கீங்க, நன்மைக்கு எதுவாக நிகழ்த்தி இருக்கிறீங்க. அதனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும், பரிபூர்ண நிறைவை பார்க்க வேண்டும், பரிபூர்ணமான இந்த கிருபை இதில் பார்க்க வேண்டும். தேவனே, தேவனே, இந்த காரியத்தில் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த காரியத்தில் உங்களுடைய இரக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மால கூடும் ஆண்டவரே. தேவா, தேவா, உம்மாலே கூடும், என் தேவனால் கூடும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே இந்த காரியத்தில் உங்களுடைய வெற்றி நேரம் ஆண்டவரே நாத்துமா விடுதலையாக்கும், நாத்தம் விடுதலையாக்கும், நாத்தமா கூட ஆண்டவரே நீங்கள் விடுதலையாக்கும். சாத்தானுடைய பிடியில ஆமாண்டவரை ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவரே சாத்தான் அவளை ஆளுகை செய்கிறான், சாத்தான் அவளை ஆளுகை செய்கிறான். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்துமாவிலும் அவன் ஆண்டவரை அதிகாரத்தை கொண்டிருக்கிறான், அவனுக்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால். அவனுடைய பிதா யாரு? தகப்பன் இல்லையே, ஆண்டவர் அவருடைய பிதா இல்லை. உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஐயோ ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எப்படி போய் சொல்ல முடியும்? பிசாசினால இல்லை தாப்பனே, விடுதலையா இந்த வெளிச்சம் முல்லை செல்லத்தக்கதான். இந்த ஆத்மாவில பேசுங்க ஆண்டவரே, இந்த ஆத்மாவுக்குள்ள பேசணும், இந்த ஆத்மாவுக்குள்ள பேசணும், இந்த ஆத்மாவுக்குள்ளாக ஆண்டவரே இந்த வெளிச்சத்தை அனுப்புங்க. என் அன்பின் தகப்பனே, தகப்பனே, இந்த வெளிச்சத்தை உள்ள அனுப்புங்க, விடுதலையாங்க. பயங்கரமான இந்த நிலையிலிருந்து ஆண்டவரே இந்த ஆத்மாக்கள் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும், வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் ஆண்டவரே, வெளியே கொண்டு வரப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவா, தேவா, ஆண்டவரே இந்த பாசஸ் மேய்ச்சல் ஆவியானுடைய வலிமையான கிருபையை வெளிப்படுத்துங்க, நடத்துங்க. தகப்பனே, சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் அவமாக்கி போட்டு, ஒவ்வொருடைய ஆண்டவரே மனிதனுடைய இருதயத்தின் சிந்தனைகளை தகர்த்து போட்டு, ஒரு ஊழியனுடைய சிந்தனைகளை தகர்த்து போட்டு இந்த இடத்துல நம்முடைய வெற்றியை சிறக்க பண்ணுங்க, வெற்றியை சிறக்க பண்ணுங்க, வெற்றியை சிறக்க பண்ணுங்க. நம்முடைய ஆவியனுடைய வல்ல செயலுக்காக ஜெபிக்கிறேன், நம்முடைய ஆவியனுடைய வல்ல மகிமைக்காக ஜெபிக்கிறேன், நம்முடைய ஆவியனுடைய வல்ல கிருபைக்காக ஜெபிக்கிறேன். இல்லை என் ஆண்டவரே, நம்முடைய வெற்றியை நீங்கள் சிறக்க பண்ண வேண்டும், நம்முடைய வெற்றியை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும், உங்களுடைய வெற்றியை ஆண்டவரை சிறப்படுத்த வேண்டும். தேவா, உம்மாலே கூடும். அந்த நாளில் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் ஆளுகை செய்தார், உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை நீங்கள் ஆளுகை செய்யும், ஒவ்வொரு இதயத்தின் எண்ணங்களை நீங்கள் ஆளுகை செய்ய மாட்டேன், தகர்த்து போடும். எல்லா சீர்கேடுகளின் காரியங்களை தகர்த்து போடும், எல்லா ஒழுங்கினமான காரியம் தகர்த்து போடும். ஆண்டவரே, தெய்வ பயத்துக்குள்ளாய் கொண்டு வார், தெய்வ பயத்துக்குள்ளாய் கொண்டு வார். துணிகரப்பான பாவங்களை என்று விடுதலையாக்கும், தெய்வ பயத்துக்குள்ளாக கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க.
ஆண்டவரே தெய்வ பயத்துக்குள்ளாக நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. தெய்வ பயத்துக்குள்ளாக நீங்க கொண்டு வாங்க. தேவனே இரக்கமாயிரும், கிருபையாயிரும், தயவாகிறோம். எவ்வளோ வெளிப்புள்ளவனாக இருக்க பார்க்கிறேன். எவ்வளவு ஆண்டவரே சத்துருமானவன். தெய்வ பயத்துக்குள்ளாக நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆவியானுடைய வல்லமையான வார்த்தை அனுப்பப்படும். ஒரே இருதயங்களின் ஆழங்களை சொன்ன break the hardness, break the hardness, break the hardness of the people. எவ்வளோ துணிகிற ஆண்டவரே, ஆண்டவருடைய காரியங்களை எவ்வளோ அலட்சியப்படுத்துகிற ஒரு காரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவா உடைய கிருபையை விளங்க பண்ண, உடைய இரக்கத்தை விளங்க பண்ண. எவ்வளோ ஆண்டவரே துணிகரமாக, ஐயோ ஆண்டவருடைய காரியங்களுக்கு பயப்படாம துணிகரமானவரே, துணிகரமா தேவனுடைய வார்த்தைக்கு வேர்த்தை அலட்சியப்படுத்துறான். துணிகரமா ஜெபிக்க மாட்டேங்கிறான். தேவா நீர் விடுதலை தாரும் ஐயா. என் அன்பின் தகப்பனே, நீங்க என்னுடைய தகப்பன், என்னுடைய தகப்பன். நீங்க நிச்சயமா எனக்கு செய்வீங்க, நிச்சயமா எனக்கு நீங்க செய்வீங்க. உங்க பிள்ளையினுடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவதில் சந்தோஷப்படுவீங்க, எனக்கு தெரியும். உங்க பிள்ளையினுடைய இருதயத்தின் காரியத்துல ஆண்டவரே நீங்க சந்தோஷப்படுவீங்க நிச்சயமா. ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம். என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதுவும் வேண்டாம். என் ஆண்டவருக்கு பெரிதான காரியம் தேவை. அது நிறைவேற்றப்படணும், அது செயல்படுத்தப்படணும். அதுதான் எனக்கு தேவை, அதான் எனக்கு தேவை. இந்த ஆத்துமா விடுதலை ஆகுங்க. தேவனே எவ்வளோ ஒரு பயங்கரமா இருக்கு. என்னை எவ்விதமாக விடுவரே உங்களுடைய வேலி இல்லைன்னா, ஐயோ தாப்பனே நம்முடைய வேலி இல்லைன்னா எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலை. அது ஆத்துமா விடுதலை ஆகுங்க. ஆத்துமோடு பேசுங்க ஆண்டவரே, அந்த ஆத்துமோடு பேசுங்க ஆண்டவரே, அந்த ஆத்துமோடு இடைப்படுங்க ஆண்டவரே, அந்த ஆத்துமோடு ஆழமா இடைப்படணும். பேசும், விடுதலையாக்கும், கொண்டு வாங்க. Lord, bring him out, bring him out, bring her out, bring her out from the hold of the evil one. No Lord, no nominal Christianity, பெயரளவு கிறிஸ்தவம் அல்ல, உண்மையான ஒரு ஜீவனுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜீவனுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜீவன் உண்டாயிருக்கு, அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்ன ஆண்டவரே, அந்த ஜீவனுள்ள வாழ்க்கை வேணும். ஒரே ஆத்துமால பேசும், அந்த ஜீவனுள்ள ஆத்துமா தேவை. ஐயோ சாத்தான் எவ்வளவு கட்டி வச்சிருக்கான் ஆண்டவரே, அவனுடைய கட்டு எவ்வளவு பயங்கரமாக, எவ்வளவு கட்டி வச்சிருக்கிறான் ஆண்டவரே. இந்த ஆத்துமாவை கட்டி வச்சிருக்கிறான். விடுதலையாக்கும், விடுதலையாக்கும் எல்லா ஆண்டவரே. இந்த ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிற நிலையெல்லாம் மாற்றி போடணும், உள்ளால கூடணும் ஆண்டவரே. நீர் விடுதலையாக்கும். பரத்துக்கேற்ற ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, பரத்தின் பிள்ளைகளாய் கொண்டு வாங்க. பரத்துக்கேற்றவளை மாற்று. இந்த உலகத்துக்குரியவளாக இல்லை, இந்த உலகத்துக்குரியவளாக அல்ல. இந்த காரியத்தில் நம்முடைய விடுதலை தான். உள்ளத்துல பேசும் பிசாசனுடைய எந்த ஒரு திட்டமும் இதுல அவனுடைய காரியம் ஆண்டவரே இதை செயல்படாதபடிக்கு கட்டுப்படுத்துங்க. ரிலீஸ் இட், ரிலீஸ் இட், ரிலீஸ். நீங்க விடுதலையா ஆண்டவரே, நீங்க விடுதலையா தேவா, நீங்க விடுதலையாகுங்க. அன்பின் தாப்பனே நீங்க விடுதலையாகுங்க. நீங்க கிருபை செய்ய, நீங்க இரக்கத்தை தாங்க, தயவை தாங்க. உண்மையான ஒரு விடுதலை தேவை ஆண்டவரே, உண்மையான ஒரு விடுதலை தேவை ஆண்டவரே. ஆண்டவரே நான் யாரிடத்துல போகும், யாரிடத்துல போகும்? உண்மையான ஒரு விடுதலை நீங்க தந்து ஆண்டவரே நீங்க வழிநடத்த வேணும் என்று செபிக்கிறேன். உண்மையான ஒரு விடுதலையை தந்து நீங்க என்னை வழிநடத்த வேணும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையான விடுதலையை நீங்க தர வேண்டும், உண்மையான விடுதலை நீங்க கொடுக்க வேண்டாம் ஆண்டவரே. இந்த காரியத்தில் ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீங்க எனக்கு இரக்கம் செய்யணும், இந்த காரியத்தை நீங்க எனக்கு கிருபை செய்யணும், இந்த காரியத்தில் உங்களுக்கு ஒத்தாசை தரணும். நோக்கி நான் பார்க்கிறேன், நோக்கி பார்க்கிறேன். இல்லை ஆண்டவரே, இல்லை தாப்பனே, உங்களுடைய வார்த்தையினுடைய வல்லமை இந்த இடத்துல நிறைவேற்றப்படணும். மேற்கொள்ளக்கூடாது எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவரே நீர் வெற்றி சிறந்தீர், அவனை வெற்றி சிறந்தீர். என் பேரிலாக நீங்க வெற்றி சிறந்தீர் ஆண்டவர். நீ வெற்றியின் தேவன். வெற்றி, தோல்வி என்பது கிடையாது. தோல்வி என்பது ஆண்டவரிடத்துல இல்லை, தோல்வி என்பது என்னோட ஆடத்தில் இல்லை, அவைக்குரிய தோல்வி என்பதே இல்லை. எல்லாவற்றையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற என் தேவன் அவர். ஆவிக்குரிய தோல்விங்கிறது சுத்தமா இல்லை, வெற்றி தான். அந்த வெற்றியை நீங்க நிலைநாட்டுங்க, அந்த வெற்றியை இந்த இடத்துல நிலைநாட்டுங்க, அந்த வெற்றியை நீங்க நிலைநாட்டுங்க ஆண்டவரே. அந்த வெற்றியை தகப்பரே நீங்க நிலைநாட்டி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவா இரக்கம் பாரு. மாலை கூடும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே கூடும். பசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்க, உள்ளத்துல பேசுங்க,
உயிர்ப்பீங்க, உயிர்ப்பித்தலை கடை. ஆண்டவரே, என் தகப்பனே, ஆவியான என் தகப்பனே, நீங்க இந்த ஆத்துமாவில் உயிர்ப்பியும், இந்த ஆத்துமா இந்த ஆத்துமா ஜெபிக்க, அந்த ஆத்மா ஜெபிக்கிறேன், உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் விடுதலையாக்கும். அந்த ஆத்மாக ஜெபிக்கிறேன், அந்த ஆத்மாக்காக விடுதலையாக்கணும். தேவா தேவா, இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு ஆண்டவரே? ஐயோ, சாத்தான் எவ்வளவு கொடூரமானவன், அவனுடைய கொடூரம் எவ்வளவு பயங்கரமான. ஐயோ, அழிக்கவும் கொல்லவும் எவ்வளவு அழிக்கிறான் ஆண்டவரே. திருடவன் தான், திருடன் கொல்றான், ஆத்துமாவை கொன்று கொண்டிருக்கிறான், ஆத்துமாவை கொன்று கொண்டிருக்கிறான், ஆத்துமாக்களை அநேகரை கொன்று குவிக்கிறான், அழிக்கிறான், அவைக்குரிய காரியங்களை அழித்துக் கொண்டிருக்கிறான், அவைக்குரிய காரியங்களை அழித்துக் கொண்டிருக்கிறான். திருடுகிறான், சமாதானத்தை திருடுகிறான், சந்தோஷத்தை திருடுகிறான், மீட்பை திருடுகிறான், விடுதலை திருடுகிறான். நாளிலிருந்து நம்முடைய வெற்றி ஆண்டவரே, நம்முடைய வெற்றியை நீங்க நிலைநாட்டணும் ஆண்டவரே, நம்முடைய வெற்றியை நீங்க நிலைநாட்டணும், வெற்றியை நிலைநாட்டுங்க. நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், நம்முடைய கிருபையை நிறைவேற்றும், நம்முடைய இரக்கத்தை நிறைவேற்றும். அதுதான் தேவை, வேற ஒன்றும் வேண்டாம். நம்முடைய கிருபை நிலைநாட்டப்படணும், நம்முடைய வெற்றி நிலைநாட்டப்படணும் ஆண்டவரே, நம்முடைய இரக்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆமா தாப்பனே, உங்களுடைய இரக்கம் நிலைநாட்டப்பட வேண்டும். உங்களுடைய கரங்களை நான் தாழ்த்துக்கிறேன், உங்களுடைய கரங்களை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உங்களுடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க தான் உங்களுடைய நாமம் மகிமைப்படும், உங்களுடைய நாமம் மகிமைப்படும், உங்களுடைய நாமம் மகிமைப்படும், உங்களுடைய சித்தம் நிறைவேற்றப்படும், உங்களுடைய வல்லமை விளங்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய